ஆவணி மாத ரேவதி நட்சத்திரத்தில் அகமுடையார் குலத்தில் பிறந்தார் சுந்தரானந்தர் என போகர் வர்ணித்த வல்லப சித்தர் சிறுவயதிலேயே தியானத்தில் மூழ்கியவர். யோகத்தில் நீண்ட காலம் அமர்ந்திருந்ததின் மூலம் அவர் பெற்ற ஆனந்த ஒளி அவரை உலகத்துக்கு அப்பாற்பட்டவனாக மாற்றியது. அகத்திய முனிவர் அருளிய சிவலிங்கத்தை அவர் பெற்றபோது அதனை சதுரகிரி மலை உச்சியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். சதுரகிரியின் காற்றில் அவரின் பரிசுத்த ஆவி நிலைத்தது. நோயுற்றோர் குணமடைந்தனர். மலராத பூம் மலர்ந்தது. மனம் கலங்கியோர் அமைதியடைந்தனர். காலம் கடந்து அவர் மதுரைக்கு வந்தார். நார்ச்சந்தி வீதி, சித்திரக்கூடம், உப்பரிகை என நகரம் முழுதும் அவர் நடந்தபோது அதிசயங்கள் நிகழ்ந்தன. ஊனமுற்றவர் நடக்கத் தொடங்கினர். குருடனின் கண்கள் திறந்தன. இரும்பு தங்கமாக மாறியது. மக்களின் வாயால் இந்த அதிசயம் மன்னனின் காதுகளுக்குச் சென்றது. அபிஷேக பாண்டியன் ஆச்சரியத்துடன் சித்தரை அரண்மனைக்கு அழைக்க ஆணையிட்டார். ஆனால் சித்தர் அமைதியாகச் சொன்னார், அரசன் என்னை காண வரட்டும், நான் தன்னை காணத் தேவையில்லை. அரசர் தாழ்மையுடன் சித்தரை சந்திக்க வந்தார். புனித மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த சுந்தரானந்தரை பார்த்து மன்னன் கேட்டார், நீங்கள் யார்? சித்தர் சிரித்தபடி கூறினார், உண்மையை விளையாடுபவன்தான் சித்தர். அப்போது ஒரு மனிதன் கையில் கரும்புடன் வந்தான். அதை அரசர் எடுத்துக்கொண்டு சித்தரிடம் கொடுத்து கூறினார், இந்த கற்சிலையாக நிற்கும் யானை இதை கடித்தால் நீங்கள் சித்தர் என்பதை நான் நம்புவேன். சுந்தரானந்தர் அமைதியாக கரும்பை நீட்டி யானையை நோக்கி கண் சிமிட்டினார். அதே கணத்தில் அதிசயம் நிகழ்ந்தது. கல் யானை உயிர் பெற்று துதிக்கையை நீட்டி கரும்பை எடுத்து தின்றது. அதன் பிறகு பெருமூச்சு விட்டது போல ஏப்பம் விட்டது. அதைக் கண்ட மக்கள் முழக்கம் எழுப்பினர். மன்னன் மெய்மறந்து சித்தரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். சித்தர் மெதுவாக சிரித்தார். அவர் எழுந்தபோது யானை மீண்டும் கல்லாய் மாறியது. அந்த நிமிடமே அவர் கோவிலுக்குள் நுழைந்து ஒளியாக மறைந்தார். இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் சமாதியில் தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. பக்தர்களின் மனங்களில் இன்னும் அவர் தெய்வீக ஒளி திகழ்கிறது.